தமிழ் தகுதி தேர்வு. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இரு பொருள் தருக. தலை முதன்மை சிரம். இரு பொருள் தருக. நிறை சால்வு எடை. கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரை அமைந்துள்ள நகரம் எது? திருநெல்வேலி. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் இருப்பவை கல்வி நிலையங்கள். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். சொற்பொருள் பொருத்துக. அழுவம் வங்கம். அழுவம் வங்கம் பெயர் திரிச்சொல். இயம்பினான் பயின்றாள் வினை திரிச்சொல். அன்ன மான இடைத்திரிச்சொல். அன்ன மான இடைத்திரிச்சொல். கூர்களி திரிச்சொல். சொற்பொருள் பொறுத்துக. தீர்வன நீங்குபவை. உமசமம் அடங்கியிருத்தல். ஓர்தல் நல்லறிவு. திறத்தன தன்மையுடையன. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். பொருத்தமான பன்மை பகுதியை தேர்ந்தெடுக. பா பாக்கள், ஈக்கள், கா காக்கள், மடு மடுக்கள். இல்ல தவறாது. ஏன்னா பாங்கிறது ஒரு பாடல், பாக்கள்னு வரணும். ஈங்கிறது ஒரு உயிரினம், ஈக்கள்னு வரும். காங்கிறது சோலையை குறிக்கும், ஆனா இங்க காக்கள் கொடுக்குறாங்க, தவறானது. மடுங்கிறது குளத்தை குறிக்கும், மடுக்கள்னு வராது, தவறானது. இப்போ ஆப்ஷன் ஆ மற்றும் ஆ தான். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுங்க. ஆடிட்டர் பட்டய கணக்கர். கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. கூற்று சரி. காரணம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வைக்கிறது. தவறானது. கூற்றும் காரணம் சரியா. கூற்று ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரி. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருத்துக்களை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. அனைத்தும் சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்தெழுதுக. முடை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பால் முடைன்னு வராது, இலை முடைன்னு வராது, மாலை முடைன்னு வராது. ஆனா டி கூடை முடை அப்படின்னு வரணும். சரியானது. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. ஒளி மரபு. அகவும். குயில் கூவும். குயில் கூவதான் செய்யும், அகவாது. அப்ப மயில் அகவும், புறா குணுகும், கிளி பேசும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, ஆனால் 2 நாட்கள் மழை மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க. மரம் கூட்டல் வேர் மரவேர். சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக. நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். காப்பினா குழம்பி நீர். குழம்பி நீர் குடித்தேன். குடியீர்களே அறிதல். ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர் மயிலை. தஞ்சாவூர் தஞ்சை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெழுதுக. ஒஞ்சி ஒன்று. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. கலைச்சொல்லியின் பொருள் அறிந்து பொறுத்துக. டிசீஸ் நோய். சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. ஜீன் மரபணு. அலர்ஜி ஒவ்வாமை. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக. லீடர்ஷிப் தலைமை பண்பு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினை என்னது? பட்டது ஆள் அப்படின்னு வரணும். பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தன்வினை தொடரை கண்டறி.
பதவியை விட்டு நீங்கினான். வினைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சரியான தொடர் எது? இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். அகர வரிசைப்படுத்துக. உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். பெயர்ச்சொல்லுக்குரிய வினையாளின் பெயர் காண்க. தா, தந்தவன். பண் என்ற சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? இணையான சொல்னா பண்ண, இசை, பாடல், ஓசை குறிக்கும். இப்ப இணையற்ற சொல் கேட்டிருக்காங்க, அப்போ பனி. பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. பூ மனம் வீசியது. 3 சொல்லினா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. வன பாதுகாவலர். வன பாதுகாவலர்னா வைல்ட் அனிமல்ஸ் வராது. வன விலங்குதான் வைல்ட் அனிமல்ஸ் வரணும். காடுனா ஜங்கிள் வரணும். வனவியல் ஃபாரஸ்ட்ரி. சரி, வனவியல் ஃபாரஸ்ட்ரி சரியானது. ஆந்தை அலரும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கிணறு கேணி சரி, சித்தம் உள்ளம் சரி, ஆழி கடல் சரி. ஊழினா நீண்டதோர் காலப்பகுதியில் வரணும். ஆனா இங்க உலகம் இருக்கிறாங்க, அப்ப தவறானது. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக. உரிச்சொல் அல்லாது எது? தட, தவ, சால இதெல்லாம் உரிச்சொல். சிலங்கிறது உரிச்சொல் கிடையாது. இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக. யான், யாம், யாங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒன்று. அவர் மட்டும் வராது. அருகிற என்று சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவே. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ், நாளிதழ் மற்றும் உதடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை. 3 சொல்லியேன். சரியான இணைப்பு சொற்கள். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைய என சரியான அதனால். குறுநிலை மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பொலி, போலி. பொலினா அழகு, போலினா சாயல். பெருனா பெரிய, பேருனா பெயர். சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழக்குலை. சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆட்டு மந்தை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அன்னம்மையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தொல்காப்பியர் உலகம் என்பது 50 புதங்களால் ஆனது என்கிறார். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். சொற்பொருள் பொறுத்துக. வித்து விதை, களை வேண்டாத செடி, ஈன பெற, நிலன் நிலம். ஒரு ஓர் சரியா அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்துக. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். விடைத்திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியாக அமைந்து தொடரியது. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓருங்கிறது வந்துட்டு உயிரெழுத்துக்கு பின்னாடி வரணும். ஒருங்கிறது உயிர்மை பின்னாடி வரணும். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு. தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவ்விலக்கியம் கிளாசிக் லிட்டரேச்சர் சரி, காப்பிய இலக்கியம் எபிக் லிட்டரேச்சர் சரி, பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்டரேச்சர் சரி. நவீன இலக்கியம் வந்துட்டு ஃபோக் லிட்டரேச்சர் தப்பு. நவீன இலக்கியம் வந்துட்டு மாடர்ன் லிட்டரேச்சர் தவறானது. குறைநடை மாற்றம். வெள்ளம் வெள்ளம். வெள்ளம்னா இனிப்பு, வெள்ளம்னா ஓடும் நீர். மாலை, பூமாலை, மாலை பொழுது. அடுப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடை காற்று. வடக்கில் இருந்து வீசும் காற்று வாடை காற்று. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? நாயன்மார்கள் எத்தனை பேர்? முருகன் வந்தான். இறந்த காலம். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாருங்கள் சுவாமி வாருங்கள். சரியான பேச்சு வழக்கு தொடரை எழுதுக. இதா எழுப்புறேன்.
யாழினி நிறுத்த குறியீடு. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். சரியான நிறுத்த குறியீடுகள். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எரடு, இரண்டு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. வாலண்டியர், தன்னார்வலர். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது இனமொழி விடை. நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குஞ்சேரி யானைப்போர் கண்டுற்றால் என்றும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. நடு ஊரில் நச்சு மரம் பழுத்ததற்று. ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. பொறுத்து கொள்ளுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தால் தன்வினை. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். யாரை உயர்திணை என்பர்? அகர வரிசைப்படுத்துக. அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. பணிந்துனா அடங்கி, பணித்துனா கட்டளை. அகர வரிசையில் எழுதுக. தேனி, தையல், பூனை, மான். அகரவரிசை. ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். நட, நடந்தான். வேர்ச்சொல்லின் வினையான பெயர் காண்க. பொறு, பொறுத்தார். கொடு, கொடுத்தல். மொழிபெயர். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் கோபம். பீடு என்பதன் எதிர்ச்சொல் இழிவு. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் பயிர். சொல்லை பிரித்தெழுதுக. பிரித்து கூட்டல் எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராஃப்ட் கைவினை பொருட்கள். வாட்ஸ்அப் புலனம். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது.